களுத்துறை மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் எண்ணிக்கை யாது? சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் எண்ணிக்கை 43,984 ஆகும். இரண்டாவது கேள்வி, இலங்கையின் தேசிய தேயிலை ஏற்றுமதியில் குறித்து சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் பங்களிப்பு யாது? 2022ஆம் ஆண்டின் களுத்துறை மாவட்டத்தில் சிறு தேயிலை தோட்டத்துறையில் தேயிலை உற்பத்தி முடிவு தேயிலை 15,514 மில்லியன் கிலோகிராம் ஆகும். சிறு தேயிலை தோட்டத்துறையில் மொத்த தேசிய தேயிலை உற்பத்தி முடிவு தேயிலை 1,97,157 மில்லியன் கிலோகிராம் ஆகும். அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் உள்ள சிறிய தேயிலை தோட்டத்துறையில் உற்பத்தி பங்களிப்பு 7.86 வீதமாகும். மூன்றாவது கேள்வி, களுத்துறை மாவட்டத்தில் உரம் மற்றும் விவசாய உபகரணங்களை பெறக்கூடிய சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களின் எண்ணிக்கை யாது? சங்கங்களின் எண்ணிக்கை 120 ஆகும். நான்காவது கேள்வி, சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் யாது என்பதனை தங்கள் இச்சபைக்கு அறிவிப்பீரா? ஆம், சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள்: சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக தேயிலை சக்தி காப்பீடு நன்மை திட்டத்தின் கீழ் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நன்மைக்காக பெற்றுக்கொள்ளும் வகையில் ரூபாய் 2,400 ஆன தொகையை தேயிலை சக்தி காப்புறுதி நலன் நிதியத்தின் வைப்பு செய்யப்பட்டு முழுமையான அங்கத்துவத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு அங்கத்துவத்தினை பெற்றுக்கொள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு பின்வரும் சலுகைகளை பெற்றுத்தருவதற்கு உரிமை உண்டு. மூளை, சிறுநீரகம், இருதய அறுவை சிகிச்சைகளுக்கு முழுகால மற்றும் குறிப்பிட்ட காலத்தில் உடலுறுப்பு செயலிழப்பிற்காக, திடீர் விபத்துக்களால் ஏற்பட்ட மரணங்களுக்கு, இயற்கை மரணங்களுக்கு. ஆவண்ணா, சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு உறுப்பினர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடைமுறை மற்றும் அந்த சங்கங்களுக்கு உத்தியோகபூர்வ தெரிவு நடைமுறை பற்றி நீங்கள் அறிவீரா? அறிந்துள்ளேன். இரண்டாவது கேள்விக்கான விடை ஆவண்ணா, ஆமனின் அந்த நடைமுறையை தனித்தனியாக யாது என்பதனையும். சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு அங்கத்தவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடைமுறை: 1. சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தை நிறுவும் ஆரம்ப கூட்டத்தில் பங்கேற்கின்ற அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் அங்கத்துவம் உரித்தாகும். 2. சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி தகுதியுடைய சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தில் உறுப்பினருக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சங்க செயலாளர் மூலம் பொது சபையில் சமர்ப்பித்து பொதுச்சபையின் அங்கத்துவத்தை பெறுகின்ற உறுப்பினர்களுக்கு அங்கத்துவம் உரித்தாகின்றது. சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் உத்தியோகத்தர் தெரிவிற்கான நடைமுறை: சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் 2018ஆம் ஆண்டின் திருத்தச் சட்டத்தின் 19ஆம் பிரிவின் 19.1 ஆனா ஆவண்ணா ஈன இயன்னா ஆம் பந்திகளில் படி உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அடுத்த கேள்விக்கான விடை: அச்செயல்முறை பற்றி விவரங்களை மன்றிற்கு அறிவிப்பீரா? ஆம், பின்வருமாறு அமைந்துள்ளது. சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு உறுப்பினர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடைமுறை: சங்கத்தின் அதிகார பிரதேச வரம்பிற்கு 18 வயதுக்கு குறைவாக ஒரு சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளராக இருத்தல் வேண்டும். குறித்த ஆண்டில் அதிகார பிரதேச எல்லைக்குள் புதிதாக தேயிலை செய்கைக்கான அனுமதி பத்திரத்தை கொண்டதாக இருத்தல் வேண்டும். புதிதாக நிறுவப்பட்ட சங்கம் ஒன்றிற்கு அன்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள அனைவருக்கும் சங்கத்தில் அங்கத்துவம் பெற முடியும். அதிகார பிரதேச எல்லைக்குள்
ஒரு சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கம் ஒன்று ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் அந்த சங்கத்தின் செயலாளரிடமிருந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய விண்ணப்ப படிவத்தை சங்கத்திடம் சமர்ப்பித்தல் வேண்டும். அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று குழு கூட்டத்தில் சமர்ப்பித்து முன்மொழிவுகள் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கத்துவத்தினை பெற முடியும். வருடாந்த அங்கத்துவ தொகை ரூபாய் 240 ரூபாய் ஆகும். அத்தொகையை முதலாம் காலாண்டுக்குள் செலுத்தல் வேண்டும். முதலாம் காலாண்டில் அங்கத்துவ பணத்தை செலுத்தாவிடின் சங்க அங்கத்துவம் இடைநிறுத்தப்படும். சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் உத்தியோகத்தரை தெரிவு செய்வதற்கான நடைமுறை. 1. பதிவு செய்யப்பட்ட சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் பதவிக்காக 2 ஆண்டுகள் ஆகும். 2 வருட பதவிக்கால முடிவு பிறகு சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை தலைவரால் அனைத்து சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களையும் மறுசீரமைக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார். பிராந்திய முகாமையாளரினால் சங்கங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு உரித்தான சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரால் அனுப்பப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கடிதம் அனைத்து சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் பிராந்திய மாவட்ட அமைப்பின் செயலாளர்கள், தேயிலை ஆய்வாளர், விரிவாக்க உத்தியோகத்தர் மற்றும் வளைய தேயிலை சங்க விரிவாக்க உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பப்படும். சங்க செயலாளரினால் தேயிலை ஆய்வாளர் விரிவாக்க உத்தியோகத்தருடன் கலந்துரையாடி மறுசீரமைப்புகளை திகதியை பெற்று சங்கத்தின் மறுசீரமைப்புக்காக அறிவிப்புகள், அழைப்புகள், கடிதங்கள் 14 நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும். அதன் பிறகு நிர்மாணிக்கப்பட்ட திகதியில் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தேயிலை ஆய்வாளர் மற்றும் விரிவாக்க உத்தியோகத்தின் தலைமையில் சங்கம் மறுசீரமைக்கப்படும். ගරු කතානායකතුමනි, ඇමතිතුමාට යොමු කරන පළවෙනි ප්‍රශ්නය තමයි ගරු ඇමතිතුමනි, මේ කුඩා තේ වතු සංවර්ධන සමිති අපේ ග්‍රාමීය ප්‍රදේශවල ක්‍රියාත්මක වෙනවා. විශේෂයෙන්ම මේ කුඩා තේ වතු සංවර්ධන සමිති හරහා කුඩා තේ වතු හිමියන්ට බොහෝමත් ප්‍රයෝජනවත් වන කාරණා සිදු වෙනවා. විශේෂයෙන්ම තේ පොහොර සමිති හරහා මිලදී ගැනීමේදී ඒකේ සහනදායී තත්ත්වයක් ඒ අයට තියෙනවා. නමුත් ගරු ඇමතිතුමනි, මේ කුඩා තේ සංවර්ධන සමිති කාලයක් තිස්සේ සමහර සමිති අක්‍රමවත්ව පවතිනව සහ ඒ නිලධාරීන්ගේ ක්‍රියාකලාපයන් පදනම් කරගෙන ඒ සමිති දූෂණ වංචා සිදුවීම් හරහා අක්‍රමවත්ව ක්‍රියාවට නන් වෙනවා. විශේෂයෙන්ම මේ සමිතිවල ප්‍රධාන නිලධාරීන් දැනට වසර 2කට පමණ කලින් පත්වෙච්ච අය පවා සිටිනවා. ඒ තත්ත්වයන් තුල ඒ දූෂණ වංචා සිදුවීම් හරහා මේ සමිති දිනෙන් දින අඩපණ වෙන තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. මේ සමිතිවල නිලධාරීවරයෙක් නැත්නම් සභාපති හෝ අනෙකුත් නිලධාරී මට්ටමට එන්න නම් වසර 2ක සමාජිකත්වය ලබා ගන්න ඕන කියන නීතියක් තියෙනවා කියලා පැහැදිලි කිරීමක් කරනවා. නමුත් අපිට හැකියාවක් පවතිනවද ඒ වසර 2ක කාල සීමාව මාස 6ක් වගේ කාලයක් දක්වා අඩු කරගන්න? එතකොට හැකියාවක් තියෙනවා නැවත ප්‍රතිසංවිධානය කරමින් මේ කුඩා තේවතු සංවර්ධන සමිති ඒ කුඩා තේවතු හිමියන්ට වඩා ප්‍රතිලාභ ලැබෙන විදියට නැවත ප්‍රතිසංවිධානය කර ගැනීමේ හැකියාවක් තියෙනවා. ඒ සඳහා අර නීතිය වෙනස් කර ගැනීමේ හැකියාවක් පවතිනවද කියලා ඔබතුමාගෙන් මුලින්ම අහන්න කැමතියි. ගරු මන්ත්‍රීතුමා, එතටම අවුරුදු 2 කාලය කියන්නේ ඒ කියන්නේ එයා සමාජික වෙලා තනතුරට යන්න අවුරුදු 2ක් කාලයක් එන්න ඕනේ. එතකොට ඒක මම හිතන්නේ ඒක කාලය වැඩි කියලා ඉක්මනින් අපි සාකච්ඡා කරලා ඔබතුමා ඉල්ලීම් කරනවා මාස 6ක්. ඒ කියන්නේ සමාජික ලැබිලා මාස 6කින් එයාට ඒ තනතුරට පත් කරන්න පුළුවන් අවස්ථාවක් තියෙනවා කියලා. එතනම ඒක සාකච්ඡා කළා. අපි ඉතා ඉක්මනින් ඒක ඒ සංගමත් එක්ක සාකච්ඡා කළා වෙනස් කරන්න ඉදිරි කටයුතු කරනවා කියලා මේ සභාවට මම ඉදිරිපත් කරනවා. ගරු කතානායකතුමනි, ඇමතුමාට යොමු කරන දෙවන අතුරු ප්‍රශ්නය. ගරු ඇමතිතුමනි, මේ අපේ කළුතර දිස්ත්‍රික්කය වගේ දිස්ත්‍රික්කයන් ගත්තහම විශේෂයෙන්ම දැන් රබර් වගාවෙන් ඉවත් වෙලා ජනතාව රබර් වගාවෙන් ඉවත් වෙලා තේ වගාවට වැඩි අවධානයක් යොමු කරන කාල පරිච්ඡේදයක් තමයි තියෙන්නේ. ඒකට හේතුවක් තමයි මේ කළුතර දිස්ත්‍රික්කයේ අගලවත්ත, මතුගම සහ බුලත්සිංහල වගේ ආසනවල මේ කුඩා තේවතු හිමියන් කුඩා තේවතු හිමියන් සහ
දුප්පත් ජනතාව දරිද්‍රතාවයෙන් පෙළෙන ජනතාව දැන් රබර් වගා කරන්න යන්නේ නැහැ Tamanගේ ඉඩමේ. ඒ සඳහා වඩා කඩිනමින් ප්‍රතිලාභයක් ගන්න පුළුවන් වගාවකට තමයි යොමු වෙන්නේ. රබර් වගා කරලා වසර ගණනාවක් උන්ට ගත වෙනවා ඒකේ ප්‍රතිලාභ ලබා ගන්න. සහ කාලගුණයේ තියෙන තත්ත්වයන් එක්ක ඒවයින් ඔවුන් ඉවත් වෙමින් පවතිනවා. එවැනි මොහොතක දැන් අපි ග්‍රාමීය දුප්පත්භාවය අවම කිරීමේ වැඩසටහනුත් ක්‍රියාත්මක වෙන කාල පරිච්ඡේදයක අපිට හැකියාවක් පවතිනවද මේ ග්‍රාමීයව හඳුනාගත් දරිද්‍රතාවයෙන් පෙළෙන පවුල් තෝරාගෙන ඔවුන්ට අක්කර භාගයක් තේ නැවත වගා කරන්න නෙවෙයි තේ ආධාරයක් ලෙස අක්කර භාගයක් වගා කරන්න ආධාර ලබා දීලා ඒකෙන් වසර එකහමාරක් දෙකක් ඇතුළත කෙටි කාලයක් ඇතුළත ප්‍රතිලාභ ලබා ගන්න පුළුවන් විදියට උන්ට ආධාරයක් දීලා ඕන්න පසු විපරමක් කරගන්න හැකියාවක් තියනවද සහ අර මම කලින් කියපු කුඩා තේවතු සංවර්ධන සමිති හරහා අර ප්‍රතිලාභින් තෝරාගෙන ඔවුන් මෙහෙයවීමක් කර ගැනීමට හැකියාවක් පවතිනවද සහ ඉදිරියේදී අයවැය අවස්ථාවන් වලදී ඒ සඳහා මුදල් වෙන් කර ගැනීමක් කරගන්න පුළුවන්ද කියලාත් විමසීමක් කරගන්න කැමතියි. ගරු මන්ත්‍රීතුමා දැනට මේ සම්බන්ධව අපි සාකච්ඡා කරලා තියෙනවා. එතනම අපි pages 20කට වැඩි ඉඩම් තියෙන ගොවියන්ට අපි මේ ඉඩම ලබා ඒ ඉඩමට වගා කරන අවශ්‍ය පියවර අරන් තියෙනවා. එතකොට අර කුඩා තේවතු සංවර්ධන මණ්ඩලය විසින් අපි ඒගොල්ලන්ට ඉදිරිපත් කරනකොට ඒක ඒගොල්ලන් විසින් ඒකට අවශ්‍ය උපදේශ උදව් කරන්න අපි සූදානම් වෙනවා කියලා මේ මොහොතෙන් මම කියන්න කැමතියි. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.